ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். பொதுவாகவே நம்ம ஒருத்தரை பத்தி குறை சொல்லணும்னா சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வளர்ப்பு சரியில்லையே, எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற முதல் வார்த்தையே அட்டாக்கிங் வேர்டா இதுதான் வருது. அதே மாதிரி இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே அது என்னங்க வளர்ப்பு சரியில்லை, உங்களோட நாங்கள் நல்லா தாங்க வளர்க்குறோம், எங்களை பார்த்து வளர்க்க தெரிலன்னு சொல்கிறீங்கிற ஒரு கோபம், கடுப்பு, இதெல்லாமே இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு வர்றதுங்கிறது இயல்பாகவே இருக்குது. இன்றைக்கு வா தமிழவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு ஃப்ரெண்ட்லி பேரண்டிங்கை குற்றம் சொல்லும் பெரியோர்கள் வெர்சஸ் 2K பெற்றோர்கள். அந்த காலத்தில் வந்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் அது போல் தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு, பர்கரு அது போல் கொடுங்க. குழந்தைங்கள பார்த்தா இட்லி, ஊத்தாப்பம் மாதிரி தான் இருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா போன ஜென்ரேஷன்ல இருந்ததை விட இந்த ஜென்ரேஷன்ல இருக்க பேரண்ட் தான் சாப்பாடுல ரொம்ப அவேர்னஸா இருக்கும். சிறுதானியங்களை தேடி தேடி கொடுக்குறோம். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுலாம் இல்ல சார், மேக்ஸிமம் அதுதான் நடக்குது. சரி, இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சார். குட் டச் பேட் டச்னா என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லி தரோம். குழந்தைக்கு தெரியுமா குட் டச் பேட் டச்? குட் டச் பேட் டச் எதுக்கு? நோ டச். அவ்வளவுதான். குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொன்னதே புரியாதுன்னு சொல்றீங்க. நோ டச் அதை எப்படி புரிஞ்சு எடுத்துக்கும்? ஸ்கூல்ல பக்கத்துல பசங்களோட உட்கார்ந்துருக்கு, நோ டச் நோ டச் அப்படி போணுமா? அப்படி இல்ல, அப்படி இல்ல. பொதுப்படையா நோ டச் அதான் கரெக்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பு எதுன்னு தெரியாம ஒரு குழந்தைக்கு சரியவே தீர்மானிக்க முடியாது. எந்தெந்த தவறுகள் என் பிள்ளை வளர்ப்புல நடக்க கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ற விஷயம் சொல்லுங்க. பொருளாதாரம் சுதந்திரன்றது முன்னாடி அப்பாவுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ நானும் வேலைக்கு போறேன். அதனால என் குழந்தைய நான் வந்து டே கேர்ல விட்டுட்டு வேலைக்கு போறேன். அப்போ அவனுக்கு என்ன புரியும்னா, அப்பாவும் வேலைக்கு போறாங்க, அம்மாவும் நம்மளை விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்போ அம்மாவுக்கும் அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது முக்கியன்றதை நான் வந்து இந்த மூலியமா சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளவு வயசாகுது குழந்தைக்கு? 1 வயசு 3 மாசம் ஆகுது. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு இது எப்படி தெரியும்? 3 வருஷம் நான் பிரேக் எடுத்துட்டு திரும்ப என்னால் ஜாபுக்கு போகணுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஏஐ அது இதுன்னு எதாவது வந்துருச்சு. இப்போ என்னோட ஜாபை தக்க வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்னிட்டு ஒரு டே கேர்ல இன்னைக்கு விட்டீங்க. அதே உங்க பையன் வளர்ந்து பொருளாதார தண்ணீரை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் ஓல்டேஜ் ஹோம்ல இருந்துக்குங்க, இல்லை அனாத ஆசிரமத்தில் இருந்துக்கங்க, நான் வேணா பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துப்பீங்களா? சார் நாங்கள் அதுக்கு இல்லைம்மா, இது அவங்கள தான் நான் அந்த கேள்வி கேட்க. பைக் அவங்ககிட்ட கொடுங்க. எங்க ஜென்ரேஷன்ல குழந்தை வளர்ப்புன்னா பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாங்க அப்படின்னு சொல்றான். என்னென்ன விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க? பிள்ளைங்களுக்கு நான் வந்து நல்ல மரியாதையை கற்றுக் கொடுத்து வளர்த்துருக்கேன் சார். அப்போ இவங்களுக்கெல்லாம் மரியாதை தெரியலங்கிறீங்க. பெரியவங்க யார் வந்தாலுமே இப்போ இருக்கிறவங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருக்காங்க சார். என்னோட பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்தாங்கன்னா ஏஞ்சி அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். கால் மேல் கால் போட்டு சாதாரணமாக உட்காந்தா கூட யாராவது வர்றாங்கன்னா டப்புன்னு எடுத்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள மரியாதை உட்கார வச்சு தண்ணி கொடுத்து. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் வீட்டில் யாராவது கால் மேலே கால் போட்டு உட்காந்தாங்க, வீட்டில் பெரியவங்க வந்தாலும் முதல்ல திட்டுவாங்க, டேய் கால் இருக்கு மரியாதை இல்லையான்னு கேட்பாங்க. உறவு முறைகளோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கோம். கூட்டு குடும்ப முறை, தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் எவ்வளவு முக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப் இதோட வேல்யூ சொல்லி கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு நோ சொல்லி வளர்த்தாங்க சார். முடியாது, எது ஒன்று கேட்டாலும் முடியாதுன்றார். அப்புறமா அதுன்ற சூழ்நிலையை விளக்கி சொல்லுவார். அதே போல் என்னுடைய பசங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, நான் முடியாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்காங்க. இம்போசிஸில் ஒர்க் பண்ணுறான், பொண்ணும் நல்லா ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. பசங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பைக் வாங்கி கொடுக்கல, எதுவுமே பண்ணலை. எங்கள் அப்பாவுக்கு 5 பசங்க. அதே போல் வறுமையில் தான் நான் வளர்த்தேன். வறுமையிலேயே வளர்த்தேன். இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அது போல் வந்து வறுமை வந்து தெரியணும், பசங்களுக்கு சூழ்நிலையை சொல்லணும். அவங்களோட பேரண்டிங்ல எதுவுமே சொல்லி தரல சார். சும்மா படிக்கணும், மார்க் எடுக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது, போர். இவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டோம்னா நோ சொல்லவே அவங்க கட்ஸே இருக்காது. நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட போய் நான் டான்ஸ் ஐ ஸ்டடி இன் தமிழ் மீடியம் தான், கிளாசிக்கல் டான்ஸ் ஆடணும்னு ஆசை. போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேம்மா இது மாதிரி கிளாசிக்கல் டான்ஸ் சேர்ந்துக்கிறேன்னு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் மழையில் போவோம், ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். மழையில் போனால் நனைய தான் செய்வோம். அந்த காலத்தில் வெயிலில் போவோம், கரையில் ஆகிடும். வெயிலில் போனால் கருப்பாக தான் ஆகும். நீங்கள் இப்போ உடனே உங்களுக்கு அரிசி வந்துடுது. அந்த காலத்தில் நாங்கள் போய் நெல் எடுத்து அதை குத்தி அரிசி ஆக்கி அதான் அரிசி வளர்ந்து வச்சுட்டு
அந்த காலத்தில் 3 வேளையும் கூழே குடிப்போன்னு அழுவாங்க. டேய் நான் எதரா கேட்க வந்தேன், நான் கேட்டது ஒரே ஒரு 60 ரூபா. நான் அப்போ டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணுவோம் 60 ரூபா தான். ஒன்று முடியும்னு சொல்லு, இல்லை முடியாதுன்னு சொல்லு. 3 வேளையும் கூழ் தான் குடிப்போம், கூழை தவிர வேற எதுவுமே குடிக்க மாட்டோம். சரிம்மா இன்னைக்கு என்னம்மா செஞ்சுக்கிறேன், கூழுதாம்மா. அவர் சொன்னார்ல அந்த பொருளாதாரம் நான் என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. என் பொண்ணுக்கு 5 வயசு தான் சார் ஆகுது. இப்போவும் என் பொண்ணுக்கு என் சேலரி என்னன்னு தெரியும், நான் என் பொருளாதாரம் தெரியும். அவள் ஹோட்டலுக்கு போகலான்னா அப்பா அவங்ககிட்ட காசு இருக்காப்பா. ஊருக்கு போகும்போது அவள் கேட்பா, அப்பா காரில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமா. நான் காசு கொடுக்கும்போது 10 ரூபா சேர்த்து வச்சு, அப்பா என்கிட்ட 10 ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோ நம்ம காரில் போகலாம். காரில் பத்தலைன்னா என்கிட்ட கேளு, நான் இன்னொரு 5 ரூபாய் வச்சுருக்கேன். நானும் பொருளாதாரத்தை சொல்லி கொடுத்து அந்த முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து தான் கஷ்டத்தை சொல்லி கொடுத்து என் பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன். நான் இப்படிலாம் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது? என் குழந்தை வந்து அடம் பிடிக்கும் பொழுது எங்கள் அம்மா வந்து 2 அடி கொடு, எங்கள் அம்மா கூட அதான் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என் மகனோட மகள் அடம் பிடிக்கும்போது அவங்க வந்து கூகுளில் தேடுறாங்க, குழந்தையின் நடத்தை சமாளிப்பது எப்படி. அதுக்கு உடனே அவன் வந்து ஆப் விற்கிறான், 30 நாளுக்கு 500 ரூபா அப்படிங்கிறான். அந்த காலத்தில் வந்து காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் அது போல் தான் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சு, பர்கரு அது போல் கொடுக்குறாங்க. குழந்தைங்கள பார்த்தா இட்லி ஊத்தாப்பம் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பலூன் வந்து ஒரு குழந்தைங்களை பார்த்தா இட்லி ஊத்தாப்பமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த பலூனை புஷ்ஷுன்னு குத்துறோம்னா சர்றன்னு இறங்குற மாதிரி அவங்களுடைய உடம்பே அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிடுது. ஸோ அது ஹெல்த்தியாக இல்லை. அந்த சார் சொன்னாங்க, நாங்கள் வந்து என்னமோ மார்னிங் எந்திரிக்கும் போதே பர்கர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் உண்மையிலே சொல்லணும்னா போன ஜென்ரேஷனில் இருந்ததை விட இந்த ஜென்ரேஷனில் இருக்க பேரண்ட் தான் சாப்பாடில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கும். சிறுதானியங்களை தேடி தேடி கொடுக்குறோம். நீங்கள் 1 2 பார்த்துட்டு நீங்கள் சொல்லாதீங்க. மறந்து போன சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நார்மலாக காலையில் மதியம் சாப்பாடு இருக்கும், நைட்டு சாப்பாடு இருக்கும், இட்லி தோசை இருக்கும். ஆனால் என் குழந்தைக்கு நான் அதை பழக்கலை. எங்கள் அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுக்கல சத்து மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு. கூகுளில் தான் நான் பார்த்தேன், அதை தான் கொடுக்குறேன். சிறுதானியங்கள் வச்சு தான் கொடுக்குறேன். நம்ம இடையில மறந்து போனது எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்கள் வந்து எடுத்து கொண்டு வரோம். அதை வந்து யாருமே அக்செப்ட் சொல்ல மாட்டேங்க. நிறைய பள்ளிகள் கேண்டீன்லையுமே இன்னைக்கு வீட்டில் சிறுதானியம் சார்ந்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கேண்டீன்லையுமே ஒரு ஹெல்த்தியான உணவு முறைகளை கொண்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் அதான் சமூகத்தை உத்து கவனிக்கலை. நீங்கள் பொதுப்படையாக ஒன்று சொல்கிறீங்க. அந்த டைமில் ராகி எல்லாம் வீட்டிலவே அவைலபிள் இருந்தது, நாட்டு சர்க்கரையும் வீட்டிலவே அவைலபிள் இருந்தது. இப்போ கிடையாது. அதனால தான் ஹோட்டல் வந்து இதை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டு சர்க்கரை காஃபி, நாட்டு சர்க்கரை இது அப்படின்னு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ராகி வாங்கி அரைச்சு தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ எல்லாரும் எங்க விவசாயம் பண்றோம்? நாங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து நகரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நகரத்துல நான் ரோட்ல போய் பறிச்சு நட்டு வளர்த்து என் குழந்தைக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? கடையில விற்கிது, நான் வாங்கி அது நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு தான் என் குழந்தைக்கு நான் கொடுக்குறேன். எந்த அம்மாவும் அப்படி தான் கொடுக்குறோம். இந்த ஜென்ரேஷனில் ஒரு பொருளை வாங்கினோன்னா அதை ஒரு தடவைக்கு 10 தடவை கிராஸ் செக் பண்ணுறோம். அதுக்கு எங்களுக்கு கூகுள் யூஸ் ஆகுது, ChatGPT யூஸ் ஆகுது, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அந்த சத்துணவு கொடுக்குறீங்க நீங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கா இப்ப குழந்தைங்க? இருக்கு. 1 மணி நேரம் நிக்க முடியாது உங்க குழந்தையால. 1 மணி நேரம் என் குழந்தை நிக்கணும். குழந்தையே 1 மணி நேரம் நிக்கணும் சார். அடிப்பேன், உங்க குழந்தையால அடிக்க முடியாது சார். உங்க வயசு வரும்போது என் குழந்தை என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி? நான் வந்து இப்ப பேஸ்மெண்ட் தான் பேசுறது, உங்க குழந்தை மட்டும் பேசல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் குழந்தைக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க சார்? சென்ட்ரல் போலீஸ்ல இருந்தேன் சார். சென்ட்ரல் போலீஸ்ல எந்த வருஷம் வந்து உங்களுக்கு டியூட்டில ஜாயின் பண்ணீங்க சார்? 82ல சார். எப்போ சார் ரிட்டையர் ஆனீங்க? 22ல ஆனேன் சார். 2022 வரைக்கும் ரிட்டையர் நீங்க உள்ள இருந்தீங்க இல்லையா? ஆமா. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் போலீஸ் மிலிட்டரியில ஆளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கிறாங்க சார். அவங்களாம் எந்த ஜெனரேஷனு? இந்த ஜெனரேஷன் தான் சார். உங்களுடைய குழந்தை வளர்ப்பு அப்படின்னு ஒன்று வரும்போது எதெல்லாம் நான் சரியா பண்ணியிருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சின்ன சின்ன வேலை கூட இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களை எதிர்பார்க்குறாங்க. அம்மா செய்யட்டும் அப்பா செய்யட்டும், இல்லைன்னா அதுக்கு ஒரு சர்வெண்ட். இப்போ ரொம்ப எல்லாரும் 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால வசதி ஆயிடுது. அந்த சின்ன சின்ன வேலைகள் என்னென்னு கேட்குறேன். முதல்ல இந்த காலத்தில் தட்டு கூட கழுவி வச்சுக்கிறது இல்லை, சாப்பிட்டுட்டு அந்த தட்டை கழுவி போடுறதில்ல, எச்சையோடு அப்படியே போட்டுறாங்க. அது நல்லாவே இல்லை. எங்கள் குழந்தைங்க எல்லாம் தானாகவே படித்து ஒரு ஹையர் இதுக்கு தான் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் வந்து பிரைப், குழந்தைங்ககிட்டே பிரைப். நீ பண்ணேன்னா நான் இதை லஞ்சம் கொடுக்கணும், இதை நீ லஞ்சம் கொடுத்து வளர்க்குறாங்க. அவ்வளோதான். நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதால எனக்கு இந்த 2 தலைமுறையினரோட பேரண்ட்ஸும் எனக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்க கிடையாது, ஒபீடியண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போது நான் வந்து போர்டு எக்ஸாமுக்கு குழந்தைங்களை அனுப்புகிற கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நெருங்கிடுச்சு, ஆனாலும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்,
அந்த குழந்தைய வந்து கிளாஸ்க்கு அவுட் சைடில் உட்கார வச்சு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணாதான் என்னோட கிளாஸ்க்கு மறுபடியும் வரணும் அப்படின்னு ஒரு வேற எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. மறுநாள் அந்த பையன் அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு வந்து ஸ்டாஃப் ரூமில் என்ன கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடியும் என் குழந்தை எதுக்கு நீங்கள் கீழே உட்கார வச்சுங்க, நாங்கள் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம், அது ஒரு பெரிய கார்பரல் பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. இது அவங்க குழந்தைங்க முன்னாடியே ஒரு டீச்சரை அவமானப்படுத்தினாக்கா அந்த டீச்சர் அவங்க மறுபடியும் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? நீங்கள் சொல்கிற அந்த கண்டிப்பான சிஸ்டம்குள்ளே வளர்ந்த பிள்ளைகளுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 70 விழுக்காடுக்குள்ளே தான் ஒரு பர்சன்டேஜோட வாங்கிட்டு வெளில வந்த பிள்ளைங்களா இருக்காங்க. பட் இன்னைக்கு 91.9% வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வெளில வரக்கூடிய சூழல் இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பு இல்லை. அப்போ இது கூடி இருக்குன்னு தானே அர்த்தம். ரிசல்ட் பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, டிசிப்ளின் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. அதுதான் இங்க இவங்க சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் அடி வாங்குற மாதிரி நடந்துக்கல அப்படி சொன்னாங்க. ஆனால் எத்தனை பேர் வந்து அடிக்கு பயந்துட்டு எத்தனை ட்ராப் அவுட்லாம் இருக்கு. ஆனால் இப்போ அந்த ட்ராப் அவுட்லாம் கிடையாது இல்லையா, ஃப்ரெண்ட்லியாக போகிறாங்க. ஒரு குழந்தையுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவுமே போயிட்டு இருக்காங்க. ஒன் செகண்ட், நீங்கள் சொன்னீங்களா அந்த காலத்தில் ட்ராப் அவுட் நிறைய இருந்ததுன்னு சொல்லிட்டு. கிடையாது, ட்ராப் அவுட் நிறைய இருக்க வாய்ப்பு வந்து வறுமையினால இருக்கும். அதனால தான் ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்களே தவிர, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, நாங்களாம் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தவறுகள் ஏற்படுது. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு டீச்சர் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும்? ஆசிரியராக மட்டும் இருந்தால் மட்டுமே உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நாங்கள் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்ல, சொல்லல, நீங்க சொன்னீங்க நாங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால தான் டிராப் அவுட் குறைஞ்சிடுச்சு நீங்க சொன்னீங்க. பயம் இல்ல, அதாவது எக்ஸாக்ட்லி பயம் இல்லைங்க, பயம் கலர்ந்த மரியாதை இருக்கணும் டீச்சர்ஸ்க்கு. முதல்ல இந்த குழந்தைய கட்டுப்படுத்தணும் சொல்றீங்களா? ஏன் எங்க குழந்தைய நாங்கள் கட்டுப்படுத்தணும்? எங்க குழந்தை அது ஃப்ரீடமாக வளரட்டும். அப்போதான் அதுக்கு என்ன தேவையோ எங்ககிட்ட சொல்லும் போது நாங்கள் அதை புரிஞ்சு அவங்களுக்கு என்ன வழி நடத்த முடியுமோ நடத்த முடியும். நாங்கள் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கேட்குறோம், இன்னைக்கு உன் டீச்சர் என்னப்பா பாடம் நடத்துறாங்க, இந்த டீச்சர்னால என்னப்பா நடந்தது, இந்த டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா கேட்கும்போது அந்த பிள்ளைங்க தன மனசு விட்டு சொல்லும்போது அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேரண்ட்டாக இருக்கனால தான் அந்த பிள்ளைங்க சொல்லுது. சப்போஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேரண்ட்டாக லீடர்ஷிப் பேரண்ட்டாக இருந்தோம்னா அந்த பிள்ளைங்க எங்ககிட்ட பேசாது, பதிலும் சொல்லாது. ஏன் அங்கேயும் லீடராக இருக்காங்க இங்கேயும் லீடராக இருக்காங்க, அப்போ நாங்கள் எங்கே போய் ஒளியிறதுன்னு தான் தேடும். நாங்கள் லீடராக இருக்க விரும்பலை, நாங்கள் பிள்ளைங்களுக்கு தாயா தகப்பனாக இருக்க மட்டுமே போதும், நாங்கள் லீடராக இருக்க விரும்பல. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மரியாதை, நாங்கள் எல்லா பிள்ளைங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் வளர்க்கணும். அந்த பிள்ளைங்க வளர்றது உங்களை மாதிரி பெரியவங்க ரோட்டில் போகும்போது இது பார் தரத்தில் அது பார் இது பார் அது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் என்னப்பா அவங்கள என்ன இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்களோட கண்ணோட ஏன்ப்பா அது சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வார்த்தையை தெரிஞ்சிருக்காது. நீங்கள் திணிக்கிறது தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அது எங்ககிட்ட வந்து கேள்வியாக வருது. அப்போ நாங்கள் விடுப்பா பெரியவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க இப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். அந்த காலத்துல முடியாது தான் சார். எனக்கு 16 வயசில் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். 16 வயசு 2 மாதம் நான் +1 படிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன் நான் சித்தப்பா பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஒரு MSc சைக்காலஜி, MA BEd தமிழ், என் குழந்தை ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிறா, ஒரு +2 படிக்கிற பையன். இது எல்லாமே நாங்கள் இந்த பேரண்டிங்கில் பண்ணிட்டு தானே சார் இருக்கோம். இங்கே எப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து 900 பாட்டி வந்து கூகுளில் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் கூகுள் பார்க்கக்கூடாது? என் பாட்டி எங்கள் வீட்டில் இல்லை, என் மாமியார் எங்கள் வயசாயிடுச்சு இல்லை, ஏன் அந்த பாட்டி சொல்லித்தராது? அதான் கூகுளில் எத்தனையோ பாட்டி சொல்லித்தருது, கேட்டுட்டு போட்டுமே. இப்போ பாட்டி சொன்னால் அது நல்லதுன்னு தெரியும், ஏன்னா ஒரு கரெக்ட் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. தவறானா அது தாயும் அந்த பாட்டியும் பாதிக்கும். என் பேத்திக்கு ஏதாவது ஒன்றா என்ன பாதிக்கும். கூகுளில் யார் வேணா பேசி யார் வேணா சொல்லிட்டு போயிடலாம், ரீல்ஸில் யார் வேணா போட்டுட்டு போயிடலாம். நாளைக்கு ஏதாவது பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்கள பாதிக்காது, நீங்கள் போய் அவங்கள கேட்க முடியாது. அதனால் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்றதான் எங்களோட ஆதங்கம். உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா நாங்க வளர்த்ததுனால தான் நீங்க நல்லா இருக்கீங்க. என்ன சார் வளர்த்தீங்க? 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, என்ன வளர்த்தீங்க? நீங்க யுவர் எக்ஸம்ஷனல் கேसेस cannot be taken as a example. நீங்க ஒரு ஆளு 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்றதால எல்லா பெண்களுமே 16 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் மட்டும் தான் சார் வெளிய வந்திருக்கேன். எங்க ஊர்ல 16 வயசுல கல்யாணம் பண்ண எந்த பொண்ணு வெளிய வரல. சாரி, உங்களுக்காக நான் அனுதாபப்படுறேன், இல்லன்னு சொல்லல. பட் இதே எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாங்க சொல்ல வரதெல்லாம் நீங்க நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கீங்க, இன்னைக்கு வந்து உட்காடுறீங்க பேசுறீங்க, நீங்க நல்ல நிலையில இருக்கீங்கன்னா அது கிரெடிட் எங்களுக்கு. அவங்கள வளர்த்தது நாங்க தான். நீங்க வளர்க்குற பிள்ளை தான் சரியில்லைமே சொல்றதை தவிர்த்து உங்களை சரியில்லைன்னு சொல்லலாம். நாங்க இவங்க சொல்ற கருத்துல எதுல எல்லாம் நீங்க முரண்படுறீங்க? சார் இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சில பேர் சொன்னாங்க, சில பேர் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலன்னாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் சார். குட் டச் பேட் டச்னா என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லி தரோம். இல்லை சார், அவங்க குட் டச்சு பேட் டச்சு குழந்தைக்கு சொல்லி தராங்களாம். குழந்தைக்கு தெரியுமா குட் டச் எது பேட் டச்? குழந்தைக்கு தெரியுமா? குழந்தைக்கு தெரியாது. நம்ம நோ டச் அதை சொல்லி தரணும். குழந்தை ஒரு ஸ்கூல் பஸ்ல போகுது சார், எப்படி போகணும் சார்? இப்படி போகணுமா சார்? இப்படி போகணுமா சார்? நோ டச் நோ டச் நோ டச் அப்படி போகணுமா?
அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. குழந்தைக்கு குட் டச் பேட் டச் சொன்னதே புரியாதுன்னு சொல்றீங்க. நோ டச் அதை எப்படி புரிஞ்சு எடுத்துக்கும்? நாளைக்கு உங்க பிள்ளைகளை உங்க தாத்தா பாட்டி தூக்கும் போது எப்படி சொல்லணும்? நோ டச் சொல்லணுமா, அது வந்து ஓகேன்னு சொல்லணுமா? இல்லை அது தாத்தா பாட்டிட்டு ரைட். நம்ம வந்து பொது வழியில் தான் நம்ம சொல்லித்தரோம். வீட்டில் நம்ம பார்த்துக்குறோம். இங்க 2 விஷயம் நீங்க நல்லா புல் வாங்கிங்க சார். எங்க அபியூஸ் நடக்குதுன்னா, பெரும்பாலும் புள்ளி விவரங்கள் சொல்வது குழந்தைகளுக்கு வீட்டில் இருப்பவர்கள் உறவு முறைகள் இருந்தால் அதிகமாக நடக்குது. பக்கத்து வீட்டுக்கார மாமா, அங்கிள், சித்தப்பா, பெரியப்பா, தாத்தன், பாட்டின்னு சொல்ற விஷயத்துல இருந்து நடக்குது. சொல்லி தரணும். ஆனால் குழந்தைங்க மனசில் வந்து அதுவே ஒரு சார் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நல்லது கெட்டதுங்கிறதுக்காக தான் ரிசர்ச் பண்ணி எதுக்கு ஸ்கூலில் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேரண்டிங் சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தர் தொட்டா எந்த இடத்துல எப்படி தொடுறாங்கன்னு ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது கட்டாயம். அதை நோ டச்ன்னு சொல்லி மொத்தமாக அதை வந்து அது ஏதோ தப்பான ஒரு லெசனாக நீங்கள் அதை போர்ட்ரே பண்ணீங்கன்னா கற்றுக்கிற இடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் தடுமாறிடும். அதனால உங்களுடைய வாதம் தப்புன்னு தான் நான். சரி, உங்கள் கருத்து உடன்படுறேன். அவங்க வளர்ப்புல என்னங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க பண்ண மிஸ்டேக்ல இருந்து இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு என் பிள்ளைய வளர்த்துறதா இருந்தா எந்தெந்த தவறுகள் என் பிள்ளை வளர்ப்புல நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ற விஷயம் சொல்லுங்க. பொண்ணு பையன் எங்கள் வீட்டில் பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. ஸோ பொண்ணு பையன் அந்த பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பசங்களுக்கு வளர்த்துருக்கேன் சார். பொண்ணுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்கணும். எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல, பட் எனக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி என் பசங்களுக்கும் சொல்லி நான் வளர்த்துட்ருக்கேன் சார். எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் முன்னாடியே சண்டை போடுவாங்க சார். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடிக்கிறது, இந்த விஷயமெல்லாம் பார்த்து அது ஒரு ட்ராமா மாதிரி மாறி எனக்கு வர ஹஸ்பண்டுக்கிட்ட நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சண்டை போடக்கூடாது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சைல்டு, பசங்க முன்னாடி வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. அப்படி பழகுனாதான் இப்போ நான் அதை பார்த்து எப்படி நான் பயந்து போய் ஒரு பொண்ணாக பயந்து போனானோ, நாளைக்கு அது என் பசங்களுக்கு வந்துடக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணால் சண்டை தான் போடுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். நான் என் பசங்க நல்லா சமைப்பாங்க. வெரி நைஸ். எங்கள் அண்ணனுக்கு சமைக்க தெரியாது. ஏன்னா பொண்ணு நீ செய், அவன் ஏன் செய்யணும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டில் 6 பேர் நாங்கள், 3 பொண்ணுங்க 3 பசங்க. ஆனால் எங்கள் அம்மாவோட ரூல் நம்பர் 1 என்னன்னா, எங்கள் அம்மா ஹிட்லர் மாதிரி தான். ரூல் நம்பர் 1 என்னென்னா, அவங்க பிளேட்டை அவங்கவுங்க தான் வாஷ் பண்ணணும். இந்த பையன் பொண்ணு வித்தியாசமே கிடையாது. எவரிபடி ஷுட் பி எஜுகேட்டட் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிறாரு, உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா காரணம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான். அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, பசங்களாக நம்ம வந்து சாப்பாடு சமைக்க சொல்லி வளர்த்த பேரண்ட்டோடைய சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. பசங்களுக்குன்னா ஒரு கைப்பிடி சோறு அதிகமாகவும் அவங்க வச்சுக்க. நான் அதுவும் குறிப்பாக நான்வெஜ் எடுத்தாங்கன்னா இந்த மட்டன், ஃபிஷ்ஷு, சிக்கன் வரும்போது ஒரு 4 துண்டு எக்ஸ்ட்ரா தான் போகும். அது வளர்கிற பையன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. பொம்பளை பிள்ளை நீ என்ன அப்படின்ட்டுருவாங்க. அது இன்னைக்கு தான் அது ஆக்சுவலாக உடஞ்சி இந்த பேரண்டிங்கில் தான் அது மாறி இருக்குங்கிறத நம்ம அதை ஒத்துக்கணும். ஆக்சுவலாக இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. பொருளாதாரம் சுதந்திரன்றது முன்னாடி அப்பாவுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது நானும் வேலைக்கு போகிறேன். இப்போ எனக்கு 1 இயரில் பேபி இருக்கான். 6 மந்த் தான் எனக்கு லீவ் கொடுத்தாங்க, மெட்டர்னிட்டி லீவ். அதுக்கப்புறம் என் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டாக நான் பார்க்கணும். அதனால என் குழந்தைய நான் வந்து டே கேரில் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன். அப்போ அவனுக்கு என்ன புரியும்னா, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் நம்மளை விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அம்மாவுக்கும் அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது முக்கியன்றதை நான் வந்து இந்த மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கேங்க சார். எவ்வளோ வயசாகுது குழந்தைக்கு? 1 வயசு 3 மாதம் ஆகுது. தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்படுறோன்னா காப்பாத்தில் விட்டு வேலைக்கு போகிறது தப்பே கிடையாது. ஒரு ஃபினான்ஷியலி சப்போர்ட் வேணுங்கிற பட்சத்தில், ஓரளவு முடியுங்கிற பட்சத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். குழந்தை பிறந்த உடனே என்னை கேட்டாங்க, என்னோடய அம்மாவும் என்னோடய மாமியாரும், நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போனாங்க. நான் ஒரே வார்த்தை, ஆசைப்பட்டு வேணும்னு குழந்தை பெற்றுக்கிட்டு விட்டுட்டு நான் வேலைக்கு போகல, வேலையை விடுறேன்னு. எங்கள் ஹஸ்பண்ட் யோசினார். இல்லை நான் யோசிக்கிறேன், எனக்கு குழந்தை முக்கியம், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷம் வேண்டாம் வேலை. அதுக்கப்புறம் 3 வயசு அந்த எல்கேஜின்னு சேர்க்கும்போது விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் சேர்த்தோம். சேர்க்கும்போது வரைக்கும் நான் வேலைக்கு போகாமல் தான் இருந்தேன். என்னன்னா இப்போ வீட்டில் இருக்கும்போது நான் ஏன் டே கேரில் விட்டேன்னு கேட்குறாங்க. வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, எல்லோரும் ஓகே தான். ஆனால் வீட்டில் வந்து இந்த ஜாதியை பற்றிலாம் நிறைய விஷயம் பேசுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பஸ்ஸில் போனால் அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கலாம் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை என் பையனுக்கு வந்து நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக இருக்கேன். ஆனால் என் மைண்டு வந்து எப்படி இருக்கும்னா, பார்த்தா என்ன இவங்க இது கலராக இல்லையே அப்படின்னு என் மைண்டுக்கு தோணுது. நான் அதை வந்து என்னால் மைண்டில் தோன்றதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் நான் வெளில பேசும்போது நான் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறேன்.
அந்த மைண்டில் தோன்ற விஷயமே என் பையனுக்கு நான் வந்து எஜுகேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவங்க கிட்ட விடலை. இவங்க நிறைய ப்ரியாரிட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆண் பொண்ணுன்னா நான் ஒரு மாதிரி நடத்துவேன், ஆணைனா கொஞ்சம் நான் அதிகமாக சாப்பாடு கொடுப்பேன், மீன் 2 துண்டு வந்து ஆம்பளைக்கு கொடுக்குறேன்னா நான் ஒரு ஒன்று தான் நான் வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுப்பேன் அப்படின்னு நடத்துகிறாங்க. இதே பாடி ஷேமிங்கும் இருக்குது. என்ன நீ இப்படி கருப்பாக இருக்க, அந்த பையனை பாரு வெள்ளையாக இருக்கும், அந்த பொண்ணு பாரு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது, அத்தை பொண்ணு அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி பாடி ஷேமிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என் பையனுக்கு நான் கொடுக்கக்கூடாது. டே கேரில் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. என் கூட வேலை பார்க்குற எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயே டே கேர் வசதி இருக்கிறதுனால நான் ஈஸியாக அவனை அங்கே கொண்டு போய் விட்டேன். அதாவது உங்களுக்கு அப்பா அம்மா பார்த்துக்கிற வாய்ப்பு வசதி இருந்தாலும் இருக்கு. வாய்ப்பு இருந்தாலும் அவங்க கிட்ட விடாமல் நீங்கள் இங்கே விடுங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு இந்த இதெல்லாம் என் பையனுக்கு மைண்ட்லேயே வரக்கூடாதுன்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது. அவங்களோட ஓவர் திங்கிங் வந்து எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டியை கொடுக்குது. நீங்கள் வந்து யாரோ ஒரு டே கேரில் விடுறத விட உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயே என் குழந்தைகிட்ட இதெல்லாம் பேசாதன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டாக அவங்க கேட்பாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நான் பாலிடிக்ஸ் பேசாதன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அம்மா கேட்டிருக்காங்க என் குழந்தைகிட்ட இல்லை ப்ளீஸ், நான் உங்களை பார்த்து பரிதாபப்பட்டு தான் பேசுகிறேன், ப்ளீஸ் ஓவர் திங்கிங்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க, ஐ ரெக்வெஸ்ட் யூ. ஒன்று ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து என் பையனுக்கு தெரியணும். அப்போ அம்மாவும் வேலைக்கு போகணும், அப்பாவும் வேலைக்கு அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவார், அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, பசங்களை பார்த்துப்பாங்க, வீடை பார்த்துப்பாங்கிற விஷயம் அவனுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் டே கேர்லேயே விட்டுட்டு போகணும்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கி அந்த குழந்தைக்கு இது எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இன்றைக்கி 1.5 வயசில் ஒன்றும் தெரியாது இல்லையா? இப்போ நான் என் கெரியர் பிரேக் எடுத்துட்டு நான் உன் கூடயே இருக்கேன், அதனால் இந்த 3 வருஷம் நான் பிரேக் எடுத்துட்டு திரும்ப என்னால் ஜாபுக்கு போகணுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏஐ அது இதுன்னு எதாவது வந்துருச்சு. இப்போ என்னோட ஜாபை தக்க வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால. இல்லை, இதே ரிவர்ஸாக யோசிச்சு பாருங்களேன். அதே குழந்தை ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் வந்து அம்மாவுக்கு தேவை, அதனால தான் டே கேரில் விட்டுட்டு போச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். அதே குழந்தை ரிவர்ஸில் விவரம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் முக்கியம், அதனால டே கேரில் விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எனக்கு அந்த 5 வயசு வரைக்கும் கொடுக்க வேண்டிய அரவணைப்பு கொடுக்கலங்கும் போது அவன் திருப்பி யோசிச்சானா, அன்னைக்கு அம்மா உங்களுக்கு பணம் தானே முக்கியமாக இருந்தது, என்னுடைய வளர்ப்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் அவன் கேட்டானா அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? சார் நாங்கள் அதுக்கு இல்லைம்மா, இது அவங்கள தான் அந்த கேள்வி அவங்ககிட்ட கொடுங்க, பைக் அவங்ககிட்ட கொடுங்க. இல்லை, நான் அந்த அளவுக்கு அவனுக்கு சொல்லி நான் புரிய வைப்பேன்னு நினைக்கிறேன் சார். 1.5 வயசு குழந்தைய நீங்கள் ஒரு இடத்துல நம்புறீங்களா என் குழந்தைக்கு இது புரியும்னு? அது 5 வயசு வரைக்கும் எதுவுமே புரியும். அதுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னே தெரியாது, சொன்னீங்கன்னா தான் தெரியும். ஓகே, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை முன்னிட்டு ஒரு டே கேரில் இன்றைக்கி விட்டீங்க. அதே உங்கள் பையன் வளர்ந்து பொருளாதார தண்ணீரை அடைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஓல்டேஜ் காலத்தில் உங்களை பார்த்துக்க முடியல, நீங்கள் போய் அனாதை ஆசிரமத்தில் இருந்துக்குங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஸோ நீங்கள் போய் ஓல்டேஜ் ஹோமில் இருந்துக்குங்க, இல்லை அனாதை ஆசிரமத்தில் இருந்துக்கங்க, நான் வேணால் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை சார், நான் அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற அளவுக்கு நான் இல்லை, அவன் அப்படி சொல்கிறான்னு வைங்களேன், இது இட்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஓகே ஓகே, நீங்கள் பையனோட இருக்குன்னு விரும்புகிறீங்க, ஆனால் உங்கள் பையன் அனாதை ஆசிரமம் போய் நீ இருந்துக்குமா, எனக்கு பொருளாதார ரீதியாக நான் நிறைய வேலை இருக்குது, உங்களெல்லாம் வச்சு பார்த்துட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து பேர்டனாக இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விட்டால் நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்களா? அந்த மனநிலையை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கீங்களா? தயாராக தான் சார் இருக்கேன். நீங்கள் தயாராக இருக்கீங்க? எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு? உங்கள் பையன் செய்வாரா இல்லையாங்கிறலாம் கேள்வி கிடையாது. முடியாது சார். உங்களை தவிர இது யாருமே ஏற்றுக்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை. அப்போது இதையுமே நீங்கள் சொல்லும்போது இன்னைக்கு வேற வழி இல்லை, நம்ம இப்படி பண்ணால் அவன் அப்படி தான் பண்ணுவாங்கிற ஈக்குவேஷனில் ஏற்றுக்க, அந்த ஈக்குவேஷன்லாம் ஏற்றுக்க முடியாது தவிர, ஆனால் பை ஹார்ட்டாக இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க யாருமே. அது பயங்கர ஹார்ட்டாக தான் இருக்கும். அது கரெக்டு தான் சார். என்னால் அது கொஞ்சம் எமோஷ்னல் பாண்டிங் அது இருக்கிறதுனால அது ஏற்றுக்க முடியல தான். பட் ஒருத்தங்களுக்கு பேடனாக இருக்க வேணாம்ல அப்படின்ற மாதிரி நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்குவலாக தான் நான் நினைக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட விடும்போது அவன் வந்து சாதி சார்ந்து வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு பேரண்ட்டாக. ஆனால் உங்களுடைய அரவணைப்பு கிடைக்கிற நேரத்தில் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. ஏன்னா டே கேரில் நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக தான் நான் அதை பேசுகிறேனே தவிர டே கேரில் விடுறதை நான் குறைன்னு சொல்லலை. அது எல்லாருக்கும் சூழல், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சூழல் இருக்குது. அது சரி தப்புன்னு பேசுகிற இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா எந்த குடும்பத்தோட பொருளாதாரம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தை வளர்ப்பில் ஒரு தாயின் அரவணைப்புங்கிறது வந்து அப்பாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தாயினுடைய அரவணைப்பும் அன்பு தான். அதை எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அவனுக்கு புரியும் இண்டிபெண்டன்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்கள, அதை நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து அவனோட டிசிஷன் கிடையாது.
அவனுக்கு புரியும் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை உங்களுக்கு வறுமையில் இருக்கு இந்த குடும்பம் 2 பேர் சம்பாதிச்சாதான் சாப்பிடுவோங்கிற நிலைமையில் இருந்துச்சுன்னா அது வேற. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு போகும்போது அது எல்லா குழந்தையும் அதை புரிஞ்சுப்பாங்களா, அதை எடுத்துப்பாங்களா நமக்கு தெரியாது. அது எப்போவுமே ஒரு ரிஸ்கான கத்தி மேல் நடக்கிற கதை தான். அது இப்படியும் மாறும் இப்படியும் மாறும். இவங்களுடைய குழந்தை வளர்ப்பு, இந்த ஜென்ரேஷனுடைய குழந்தை வளர்ப்பு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கடுப்பேத்துதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க ரோட்டில் போகிறவங்களையும் அங்கிள் ஆண்டி தான் சொல்கிறாங்க, நம்ம உறவினர்களையும் அங்கிள் ஆண்டி தான் சொல்கிறாங்க. அப்போ காலப்போக்கில் அத்தை மாமா சித்தி சித்தப்பா அவங்கெல்லாம் யாருன்னே தெரியாமல் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சார் அவங்களோட வளர்ப்பில். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த காலத்தில் பிள்ளை நாங்கள் வளர்க்கும் போது சார் அந்த எல்லாம் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட தான் வளர்ப்போம். அந்த குடும்பத்துலேருந்து பாலியல் தொல்லை சொன்னீங்க, அந்த தொல்லையே இல்லை சார். எல்லாம் சுமூகமாக தான் வந்தாங்க, பாச அரவணைப்போடு தான் வளர்ந்தாங்க. ஆனால் இப்போ தான் அறிவியல் பூர்வமாக ஃபோன் கொடுத்ததுனால அறிவியலும் வளர்ந்துச்சு, நல்லா தான் வளர்றாங்க. ஆனால் நிறைய ஆபாசங்களோடு வளர்றாங்களே சார். அதுதான் சார் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். எப்படி ஒரு முறத்தில் படித்தா நல்லதெல்லாம் உள்ள நிற்கிது, கெட்டதெல்லாம் போயிடுதோ அது மாதிரி நிற்கணும் சார். ஆனால் கெட்டதெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க சின்ன பசங்க, நல்லதெல்லாம் வெளியே தள்ளிடுறாங்க சார். இன்றைய குழந்தைங்க பேரண்ட்ஸை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஒரு அப்பாவை வாடா போடான்னு பேசுறது, அம்மாவை வாடி, இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நாங்கள்லாம் அப்படி எங்கள் அம்மா அப்பாவை அப்படி கூப்பிட்டதே இல்லை. அம்மானா ஒரு தனி மரியாதை, அப்பானா தனி மரியாதை. அவங்கள நாங்கள் ஃப்ரெண்ட்லியாலாம் பேச முடியாது. ஃப்ரெண்டுங்கிறது வேற, இவங்க பேரண்ட்டு வேற. அது எனக்கு பிடிக்கவே இல்லை சார். அந்த குழந்தை சொல்லுது அம்மா எனக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி கொடுனா இவங்க வாங்கி தான் கொடுத்தாகணும். அம்மா இன்னைக்கு சினிமாவுக்கு என்னை கூட்டிகிட்டு போனால் நீ கூட்டிகிட்டு தான். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ஏன்? நீங்கள் யார் பேரண்ட்டு? நீ பேரண்டா குழந்தை பேரண்டா? யார்? நீ சொல்கிறத தான் கேட்கணும். அதுதான் குழந்தை. பேரண்ட்டுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. அந்த ரோலை ஏன் நீங்கள் மதிக்கலை? ஏன் அதை ஸ்கிப் பண்ணுறீங்க? சார் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகிட்ட உண்மையாக இருக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற பேரண்ட்டு என்னென்னா வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது நான் டீச்சராக இருக்கேன். ஒரு குழந்தை மேக்ஸ் எக்ஸாமுக்கு வரல, ஏன் கண்ணா வரல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறா, காட் கிரேஸ் மேம் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ ஒரு பாட்டி இறந்ததை கூட அவங்க வந்து ஒரு உறவு நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. காரணம் என்னென்னா இந்த நியூக்ளியர் ஃபேமிலி. அது அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே அங்கிள், எல்லாத்தையுமே ஆன்ட்டி, எல்லாத்தையுமே கிராண்ட்மா கிராண்ட்பாங்கும்போது நம்மளுடைய உறவுகள் என்ன அப்படிங்கிறது இன்றைய குழந்தைகளுக்கு தெரியறதில்லை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சார். இவங்க வளர்ப்பு முறையில் எது சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? எது வந்து பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு கடுப்பாகிற விஷயங்கள்? ஏதாவது ரியாலிட்டி ஷோக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை ஏதோ ஒரு எலிமினேஷன் ரவுண்டுக்கு போயிட்டா கூட வேர்ல்டே போன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அழுவுறாங்க. அதை பார்க்கும் பொழுது குழந்தைய நினைச்சு இட் இஸ் அ டொமஸ்டிக் வயலன்ஸ். நான் சொல்றேன் சார், இவங்க வளர்ப்பு முறை எப்படின்னா ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடத்த கழிச்சு கொஞ்சமே அப்படின்னு சொல்லிட்டு பாட வச்சு குழந்தைங்கள இதை ரீல் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு யூடியூப்ல போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க இந்த தொழில் தான் இப்போ சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் யங் ஸ்டேஜ் எல்லாம் மொபைல் வந்துடுச்சு, இன்ஸ்டாவில் இது போட்டு இது மாதிரி பாட்டு பாடுங்க. அதுக்கு மற்றதெல்லாம் நல்ல இதெல்லாம் சொல்லி தர்றது கிடையாது. இந்த இதான் ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதட்ட கடிச்சு கொஞ்சமே இதை பாடுமா, பாடு, நல்லா ஆடுமா, நல்லா ஆடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வளர்ப்பு முறை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, முன்னாடி காலத்துலலாம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு நடிகருடைய மகன் நடிகரானா, ஒரு இசையமைப்பாளருடைய மகன் வந்து அவனும் ஒரு இசையமைப்பாளரானா. இன்னைக்கு மீடியாங்கிறது எங்கள் கைக்குள்ளே வந்ததுனால சாமானியனும் இன்னைக்கு திரையில் வந்து பெருசாக சாதிக்க முடியுங்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வளர்ச்சியை நாங்கள் வந்து ஆதரித்து ஏற்றுக்கிறோம். உண்மையிலே என் பையன் செய்கிறத ஒரு அம்மாவாக நான் ரசிக்க தான் செய்கிறேன். அவன் ரீல்ஸ் போடுறத மட்டும் நான் சொல்லலை. எனக்கு தெரியாத விஷயம் கூட அம்மா இப்படி போய் சர்ச் பண்ணுங்கம்மா, இது இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறத விட அவங்க பண்ணுறதை பார்த்து நாங்கள் பூரிச்சு தான் போகிறோம். அண்ட் தே நோ தேர் லிமிட்ஸ். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, குழந்தைகள் வளர்ப்பது எப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம், இவங்களோட தான் பழகணும்னு சொல்லி கொடுத்த காலம் நீங்கள். இன்றைக்கும் ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ பார்த்தா கைகோர்த்து போகிற அளவுக்கு எங்களுடைய சமூகம் வந்து வளர்ந்து வந்திருக்கு. நீங்கள் ஆம்பளை கிட்ட பழகாத, அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான், அவன் வந்து ஒரு திருநம்பியோ ஒரு திருநங்கையா இருக்கானா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதன்னு சொன்ன சமூகத்துல கை கோர்த்து எங்க கூட சாதாரணமா பழகி மக்களோட மக்களா எங்க மக்களா ஏத்துக்க கூடிய அளவுக்கு எங்களோட கல்ச்சர் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. உங்களோட கல்ச்சர் எங்களுக்கு அதை வந்து கத்து கொடுக்கவே இல்லை.
ஸோ ஐ திங்க் வி ஆர் த பெஸ்ட் பேரண்ட்ஸ். உங்க பையனுக்கு என்ன வயசுமா அது? 7 வயசு ஆகுது சார். ஓகே, இப்போ அவங்க குழந்தைகிட்ட என்ன தனித்துவம் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க ஆக்சுவலா? சார் அவன் யாரை பார்த்தாலுமே என்னோட குழந்தை வந்து அவன் வயசுக்கு அப்படியே வரைவான். இப்போ உங்களை வரைய சொன்னாலுமே விதின் ஒரு 15 மினிட்ஸ் அவன் கண்டிப்பாக வரைவான். என் குழந்தை அவன் வயசுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கிறது ஒரு சோஷியல் மீடியா மூலியமாக அதை தெரிவிக்கும் பொழுது இன்னும் என் குழந்தைக்கு அது என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ நான் அதை பாசிட்டிவான ஒரு வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். இப்போ ஸ்கில்ஸை தாண்டி சினிமா பாட்டுக்கு இப்படி ஆடுங்க, இப்படி பண்ணுங்க, இப்போ ஒரு இடத்துல பண்றாங்கல்ல, அது உளவியல் ரீதியா குழந்தைகளை சரியா தயார் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆடுறது பாடுறது எல்லாமே நம்ம சொன்னா கூட நம்ம கண் பார்வையில் இருக்கும்பொழுது ஆபாசமான விஷயங்களா இருந்தால் ஒரு பெற்றவங்களா வந்து யார் வேணா நம்ம குழந்தை சார் தப்பு பண்ணுன்னு சொல்லி எந்த பெற்றவங்களும் தூண்டி விட மாட்டாங்க. கண்டிப்பா நம்மளிடையே அரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினர்களாக 2 விருந்தினர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. சிறார் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். அவரோட ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டியோட வைஸ் பிரசிடென்ட் ஜான் எட்வின் அவர்கள். ஒரு எழுத்தாளராக, ஒரு சிறா எழுத்தாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 2 பக்கங்களுடைய விவாதங்களை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார், எந்த பேரண்டிங் சரியான முறையாக இருக்குது, எது குட் பேரண்டிங் நீங்கள் நினைக்கிறீங்க? வீடுகளில் வந்து குழந்தைகளை வந்து பெரிய அளவுக்கு அங்கீகாரம் என்பது இந்த தலைமுறை இல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே எந்த திறமையாக இருந்தாலும் அது ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து நம்ம 7 வயசு பையனை ரீல்ஸ் போடணும்னு சொல்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஓவர். நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறது குழந்தமைன்னு நம்ம சொல்லுவோம், சைல்டுஹுட்னஸ். அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நம்ம நினச்சா யார் நினச்சாலும் திரும்ப அந்த டயத்துக்கு போக முடியாது. முகுந்த் நாகராஜன் ஒரு கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். இப்போதுதான் ஜன்னல் சீட்டு கிடைத்தது, அதற்குள் வீடு வந்துவிட்டது என்கிறாள் அம்மா. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன்னா ஜன்னல் சீட்டு தான் குழந்தைக்கு முக்கியம், வீடு இல்லை குழந்தையை பொறுத்த வரைக்கும். அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அந்த இன்னசென்ஸ் குழந்தைமையை இந்த ஜென்சி தலைமுறை தொலைத்து விட்டதுன்னு கூட சொல்லுவேன். குழந்தைகளிடம் வந்து அதை வந்து காணாமல் அடிக்கிறாங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் டான்ஸில் வரணும், கிரிக்கெட்டில் வரணும், ரீல்ஸில் வரணும், இன்ஸ்டாவில் வரணும், எல்லாத்துலேயும் வரும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்பதை நாம் கவனிப்பதில்லை. இப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எழுத்தாளர் ஆவேனோ அல்லது சாகித்ய அகாடமி விருது வாங்குவேன்னா எங்கள் வீட்டில் நினச்சிருக்க கூட மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் எனக்கு பிடித்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, கிரிக்கெட் விளாண்டுருக்கிறேன், ஹாக்கி விளாண்டுருக்கிறேன், ஹாக்கியில் பிளேயராக இருந்து விருது வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பிடித்தது இலக்கியமாக இருந்தது. தமிழ்துறை கிடையாது. நான் படித்தது வேதியியல். நான் வேலை பார்த்தது ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர். எதற்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. ஆனால் எனக்கு உள்ள அதுதான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குழந்தைக்குமே அப்படி ஒரு ஈடுபாடு உடைய ஒரு துறை வந்து அல்லது ஒரு இடம் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். அதை உற்று கவனிப்பது மட்டும்தான் பெற்றோர்களினுடைய வேலையாக இருக்கணும். குழந்தைங்களுடைய திறமைகளை அந்த காலத்துலலாம் பெருசாக அடையாளப்படுத்தலை, அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து அதை வந்து நாங்கள் ஷோகேஸ் பண்ணுறோம், அது மூலியமாக அவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறோம் எங்களுடைய வீடியோக்களை போட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது எந்த மாதிரியான சமூகத்தை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஸ்கில்ஸ் இல்லை, இதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஒரு குழந்தையை நடிக்க வைப்பது என்பது நம்ம திரைப்படத்தை பார்த்து நடிக்க வைக்கிறோம், நமக்கு இப்போ தெரியும். திரைப்பட நடிகர்களின் பின்னால் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் திரண்டு நிற்குதுங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறையிலேயே பார்க்குறோம். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட குழந்தைகள்ங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்முடைய குழந்தைகள், நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாமே நம்முடைய குழந்தைகள் தான். அப்போ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இல்லை. குழந்தைகளை இந்த சமூகத்தில் பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ குழந்தை வளர்ப்பு என்பது இங்கே இப்போது பழைய தலைமுறை சொன்ன மாதிரி ஒழுக்கம் இதை அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நாம் யாரும் பொய் சொல்லாதவர்கள் கிடையாது. யாராவது பொய் சொல்லாதவங்கன்னு இந்த தலைமுறை சொல்ல முடியுமா அல்லது இந்த தலைமுறை சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை முழுக்க நான் எங்குமே பொய் சொன்னதில்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு கவிதையில் ஒரு கவிஞர் சொல்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு கவிதை அது. மேஜை மேல் இருக்கக்கூடிய கோப்பையை, அந்த கவிதை வரிய சுருக்கமாக சொல்கிறேன், மேஜை மேல் இருக்கக்கூடிய கோப்பையை அந்த குழந்தை தட்டி விட்டுருது. கீழே விழுந்து உடைந்த கோப்பையை சத்தம் கேட்ட உடனே அம்மா அடுக்கலையிலேருந்து ஓடி வர்றாங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு ஓடி வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு அம்மா கேட்ட உடனே கோப்பை தானாக விழுந்து உடைந்து விட்டதுங்குது.
அம்மா அந்த தானாக விழுந்து உடைந்து விட்டதுங்கிற அந்த வாக்கியத்தை எடுத்து அந்த கோப்பையில் ஒட்ட வைத்து பார்க்கிறாள்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது உண்மை இல்லை, தானாக விழுந்து உடையலை. ஆனால் அந்த செகண்டில் வந்து குழந்தை வந்து கற்பனை பண்ணுது, யோசிக்கதில்லை. அப்போ குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டி என்பது தான் மிக முக்கியம். இன்றைக்கு சமூகத்தில் குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் இல்லை, குழந்தைகளுக்கான நாடகங்கள் இல்லை, குழந்தைகளுக்கான பாடல்கள் இல்லை. பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயும் திரைப்பட பாடல்கள் தான் குழந்தைகள் பாடுறாங்க. திரைப்படங்களில் அந்த நடிகர்களோ நடிகைகளோ அவர்கள் என்ன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்களோ அதைத்தான் இவங்க இங்கே மேடையில், பள்ளிக்கூட மேடையில் வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ குழந்தைகளுக்கான என்று நாம் நம்முடைய மொத்த சமூகமும் கவனிக்கவில்லை. அதுதான் நான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ வரைக்கும் அதை தான் வச்சுருக்கேன். நாம் நினைக்கிறோம் நாம் வளர்க்கிறோம் என்று நினைக்கிறோம். நாம் வளர்க்கவில்லை. திரைப்படம் வளர்க்கிறது, யூடியூப் வளர்க்கிறது, எல்லா விதமான சேனல்களும் சேர்ந்து தான் குழந்தைகளை வளர்க்குது. நாம் குழந்தையுடன் இணைந்து உட்கார்ந்து தான் நாம் ஒரு சேனலை பார்க்குறோம். அப்போ குழந்தை அதை எவ்வளவாக உள்வாங்கும்னு நமக்கு எப்படி தெரியும்? நாம் சரியாக டைரக்ட் பண்ணுறோம் நாம் நினைக்கிறோம், ஆனால் குழந்தைகள் அப்படி இல்லை. குழந்தைகள் எதை வேண்டுமானாலும் உள்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியை நாம் எப்படி வளர்ப்பது என்பது முக்கியம், ரீல்ஸ் முக்கியம். எனக்கு இறுதியாக இதை சொல்லுங்கள் சார். இந்த தலைமுறை இவங்க வளர்த்து முடிச்சிட்டாங்க. இந்த தலைமுறை இப்போ நிறைய பேருக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கணும், இதை படிக்கணும், ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கணும், பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்குல்ல. இந்த தலைமுறைக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? குழந்தை வளர்ப்பில் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொல்கிற ஒரு டிப்ஸாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு பொம்மை கிடைத்து அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைமுறை குழந்தைகளுக்கு ஏராளமான பொம்மைகள் இருக்குது. ஒரு கூடை நிறைய, ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் ஒரு கூடை நிறைய பொம்மை இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து அந்த மகிழ்ச்சி என்பது அவங்களுக்கு இல்லை. அடுத்து 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 அடுத்துன்னு போகிறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு குழந்தைகளினுடைய மறுப்பை மதிக்க வேண்டும், குழந்தைகளுக்கு மறுக்கவும் தெரிய வேண்டும். ரெண்டும் முக்கியம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நாமும் மறுக்க தெரியணும். நம்ம குழந்தை அழுதுடக்கூடாது, நம்ம குழந்தை கண்ணீர் வடிக்கக்கூடாது, நம்ம குழந்தை ஏமாந்து விடக்கூடாது, நம்ம குழந்தை தோற்று போய்விடக்கூடாது. இல்லை, வாழ்க்கையில் வந்து இது எல்லாமே வந்து சாதாரணமாக நடைமுறையில் இருக்கணும். அதனால தான் நாம் தோல்வியை கண்டு குழந்தைகள் துவளாமல் இருப்பாங்க. இதை நாம் வீடுகளிலே பழக்கப்படுத்தணும், விளையாட விடணும். குழந்தைகளை வந்து மற்ற குழந்தைகளுடன் விளையாட விடணும், மொபைல் ஃபோனில் இல்லை. ஏன்னா மொபைல் ஃபோன் விளையாட்டு என்பது ஒரு சுயநல வெறியை ஊட்டிடும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கார் ஓட்டினா அந்த காரை வைத்து வெற்றி பெறுவது மட்டும்தான். நான் அது பிளாட்ஃபார்மில் ஏறும், போகிற வர ஆளை ஏற்றி கொண்டுட்டு அது வாட்ட போய்கிட்டே இருக்கும், தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். இல்லை, அதற்கு பதில் மனித உறவுகள் மிக மிக முக்கியம். மற்ற குழந்தைகளுடன் விளையாடும்போது அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள், வெற்றியை கொண்டாடுவார்கள், இணைந்து செயல்படுவார்கள். எல்லா தன்மையும் அதில் வரும். முக்கியமாக குழந்தைகளிடம் உரையாடுங்கள். அந்த உரையாடலில் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன வீட்டு பாடம், என்ன ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா, எப்போ முடிப்ப, என்ன மார்க் வாங்கின, இது இல்லை உரையாடல். குழந்தைகள் நம்மை நம்ப வேண்டும். தனக்கு சரியோ தவறோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்பவர்களாக பெற்றோர்கள் மாற வேண்டும். இதை மறைக்கணும்னு எப்போ நினைக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து பெற்றோர்களிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல தான் அவர்கள் தவறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், குழந்தை வளர்ப்பு வந்து எந்த இடத்துல இருந்து இப்போ எந்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதில் நீங்கள் எதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். எங்கள் அப்பா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவார், எங்கள் அம்மா வந்து மார்னிங் போனால் ஈவினிங் வருவாங்க. அப்போது என்ன சிக்கல்கள் வருதுன்னா, நாங்கள் வந்து எங்கள் அப்பா பார்த்தோன்னே பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குவோம். ஸோ என்ன ப்ராப்ளம்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும். நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்க முடியல. நான் என்ன பண்ணேன், நம்ம ஸ்கூலில் ஒரு பையனோட ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன. எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அடித்தாருன்னு. என்னை அவுத்து விட்றதுக்கு எங்கள் அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணார். அம்மாவுக்கு புள்ள மேலே உள்ள பாசம் வந்து அவுத்து விட்ற வரைக்கும் நான் அந்த வழியில் அப்படியே நின்றுட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் வீட்டில் இப்போ என் பையனுக்கு இருந்துச்சு. ரப்பர் தான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு, அன்னைக்கு நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்தோமே, அதனால் இவ்வளோ கஷ்டம். அப்போ நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், நீ அந்த தம்பிக்கிட்ட கேட்டு எடுத்தியா கேட்காம எடுத்தியா?
இல்லைப்பா நான் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா. இப்போ நான் திருப்பி அவன்கிட்ட சொன்னேன், தப்பு இல்லையா நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்படி சொல்லி அவனை கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி அவனை நான் புரிய வச்சுட்டு நான் அவன்கிட்ட ஒன்று சொன்னேன், நீ நாளைக்கு இந்த ரப்பரை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாரி சொல்லணும் அப்படின்னு. அவன் அதை செஞ்சான். ஏன்னா எனக்கு நான் பட்ட வழி என் பையனுக்கு அவனுக்கு எனக்கு அன்னைக்கு புரியல, இதெல்லாம் பையனுக்கு புரிய வச்சேன். ஃபஸ்ட் நம்ம பசங்களை புரிஞ்சுக்கணும். அது அந்த தலைமுறைக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சான்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இன்னைக்கு நமக்கு நம்ம கூட இருக்கிற குழந்தைகளை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம அதை செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. 2 கெஸ்ட்டும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. பேரண்டிங்கிறது வந்து இட்ஸ் எ லேர்னிங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நாம் பேரண்டாக கற்றுக்கொண்டே தான் இருக்கணும். பிள்ளைகளை வளர்ப்போங்கிற ஒரு முடிவிலிருந்து பிள்ளைகளை சேர்ந்து வளர்ப்போங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம்னா பிரச்சனைகள் நினைக்கிறேன். சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. வைசன் டாய்லெட் கிளீனர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். ரைமி பாப்பட் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். கணேச விலாஸ் கள்ள முட்டாய் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். ஏஎஸ்டி மைக் கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். வைசன் டாய்லெட் கிளீனர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்மா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர்மா. கணேச விலாஸ் கள்ள முட்டாய் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர்மா. ஏஎஸ்டி மைக் கிட்ஸ் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஆம்பர். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன். வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.